Hello, enthusiastic learners. Welcome to day 13 of our daily English word series. இன்று நாம பார்க்க போகிற வார்த்தை ஒரு very useful phrasal verb, brush up. Let's see the meaning and usage through examples, conversations, and finally, we shall have a quiz to test your understanding. Let's get started. Word of the day. B-R-U-S-H. Brush. U-P. Up. Brush up. Brush up. Again. Brush up. Brush up means to improve your knowledge or skills in something, especially by studying again. அதாவது உங்களுடைய அறிவு அல்லது திறனை மறுபடியும் கற்றுக்கொள்ளுதல் மூலம் புதுப்பித்தல் அல்லது மேம்படுத்துதல். Usage. Usually used when someone wants to improve or refresh their skills or knowledge. யாராவது ஒரு நபருக்கு அவருடைய அறிவு அல்லது திறனை மறுபடியும் கற்றுக்கொள்ளுதல் மூலம் மேம்படுத்திக் கொள்ள வேண்டிய அல்லது புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய தேவை ஏற்படும் போது brush up எனும் phrasal verb-ஐ நாங்கள் பயன்படுத்திக் கொள்கின்றோம். Now let's see some example sentences. தேர்வுக்கு முன்னர், அதாவது பரீட்சைக்கு முன்னர், எனக்கு ஆங்கிலம் நல்லா தெரியும், இருந்தாலும் பரீட்சைக்கு முன்னர் ஆங்கிலத்தை மறுபடியும் படித்து புதுப்பித்துக் கொள்ளணும் அல்லது மேம்படுத்திக் கொள்ளணும் ஆங்கிலம் தொடர்பான அறிவை. இதை நாங்க ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்? I need to brush up. என்ன செய்ய வேண்டிய தேவை இருக்குது? brush up பண்ண வேண்டிய தேவை இருக்கு. எதை? my English. எப்போது? before the exam. பரீட்சைக்கு முன்னர். I need to brush up my English before the exam. Again, I need to brush up my English before the exam. அவள் தனது சமையல் திறன்களை மறுபடியும் மேம்படுத்திக் கொண்டிருக்கிறாள். ஒரு நல்லா சமைக்கக்கூடியவங்க இடையில கனகாலமா விட்டுட்டு இருந்துட்டாங்க. இப்ப அவங்களுக்கு திருப்பியும் அந்த திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டிய தேவை இருப்பதன் காரணமாக வளர்த்து கொண்டிருக்கிறார். Present continuous tense. She is brushing up. She is brushing up on her cooking skills. She is brushing up on her cooking skills. எல்லாரும் வாயை திறந்து சத்தமா சொல்லி பாருங்க. Very good. She is brushing up on her cooking skills. சமகால செய்திகள் மீதான அறிவை மறுபடியும் புதுப்பித்துக் கொள்ளல் நல்லது. அதாவது எங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸை பற்றின விடயங்கள் எப்பயுமே ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கணும். இட்ஸ் குட் டு பிரஷ் அப் ஆன் கரண்ட் அஃபேர்ஸ் ரெகுலர்லி. இட்ஸ் குட் டு பிரஷ் அப் ஆன் கரண்ட் அஃபேர்ஸ் ரெகுலர்லி. எப்படி இருக்கணும்? ரெகுலர் பேசிஸ்ல நாங்க புதுப்பிச்சு கொள்ளணும். இட்ஸ் குட் டு பிரஷ் அப் ஆன் கரண்ட் அஃபேர்ஸ் ரெகுலர்லி. அவன் தனது பிரசன்டேஷன் திறனை, அதாவது அறிமுக கலையை கூட்டத்திற்கு முன்னர் மேம்படுத்திக் கொண்டான். அதாவது பிரசன்டேஷன் ஸ்கில் என்ன செய்யறார்? இம்ப்ரூவ் பண்ணி கொண்டார். He brushed up. Simple past. மேம்படுத்தி கொண்டான், கொண்டார். He brushed up his presentation skills. எது brush up பண்ணினார்? His presentation skills. எப்போது? Before the meeting. He brushed up his presentation skills before the meeting. எல்லாம் வாயை திறந்து சத்தமா சொல்லி பாருங்க. Fabulous. He brushed up his presentation skills before the meeting. பரீட்சைக்கு முன்னர் உனது வாகனம் ஓட்டும் திறனை மேம்படுத்திக் கொள்ள, அதாவது மறுபடியும் எதை எப்படி செய்யணும் என்று சொல்லி மேம்படுத்திக் கொள்ள மறந்து விடாதே. மறந்து விடாதே. இதை எப்படி சொல்லலாம்? Don't forget. எதற்கு?
ஏதோ ஒரு விடயத்தை மேம்படுத்திக் கொள்றதுக்கு. Don't forget to brush up on your driving. எப்போது? பரீட்சைக்கு முன்னர், before the test. Don't forget to brush up on your driving before the test. எல்லாரும் சத்தமா சொல்லி பாக்குறீங்களா? Amazing. Don't forget to brush up on your driving before the test. நீண்ட இடைவெளிக்கு பிறகு எனது கணித திறன்களை மறுபடியும் கற்று புதுப்பித்துக் கொண்டேன். எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான், ஆனாலும் சில நுண்ணிய நுட்பங்கள் மறந்திருக்கலாம். அதனால் என்ன செய்தேன்? மறுபடியும் கற்று புதுப்பித்துக் கொண்டேன். I brushed up. எதை? எனது கணித திறன்களை. My math skills. எதற்கு பிறகு? நீண்ட இடைவெளிக்கு பிறகு. After a long break. I brushed up my math skills after a long break. எங்கூட சேர்ந்து சொல்லி பாக்குறீங்களா? I brushed up my math skills after a long break. Very good. Now let's see short conversations. Conversation 1. Are you ready for the interview? ஒரு ஆள்கிட்ட நாங்க கேட்கிறோம், நீங்க நேர்முக தேர்வுக்கு தயாரா இருக்கிறீங்களா? Are you ready for the interview? அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்ப்போம். இந்த வாரம் எனது ஆங்கிலத்தை மறுபடியும் புதுப்பித்துக் கொள்கிறேன், மேம்படுத்திக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்டர்வியூக்கு ஆங்கிலத்துல தான் அவங்க செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அப்ப என்ன செய்து கொள்றாங்க? மறுபடியும் தன் ஆங்கிலத்தை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறாங்க. I am brushing up my English this week. I am brushing up my English this week. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. I am brushing up my English this week. மறுபடியும் சொல்லி பார்ப்போமா? Are you ready for the interview? I am brushing up my English this week. இப்போ நான் வினாவை கேட்கின்றேன், நீங்க எல்லோரும் சேர்ந்து விடையை சொல்லி பாருங்கள். Are you ready for the interview? Fantastic. You got it. Conversation 2. எதற்காக கூடுதல் வகுப்புகளை, மேலதிக வகுப்புகளை எடுத்துக்கொண்டிருக்கிறாய்? Why are you taking extra classes? Why are you taking extra classes? அதுக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னு பாப்போம். எனது கணினி திறன்களை மறுபடியும் மேம்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. உங்களுக்கே நல்லா தெரியும், கணினி திறன்கள், அதாவது கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் டெய்லி நாங்க அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். இல்லாட்டி நாங்க என்ன செய்வோம்? பித்தள்ளப்பட்டுருவோம். அப்ப என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். அது ஆங்கிலத்துல எப்படி சொல்றாங்கன்னு பாப்போம். I want to brush up my computer skills. Again, I want to brush up my computer skills. மறுபடியும் சொல்லி பார்ப்போமா? Why are you taking extra classes? I want to brush up my computer skills. இப்போ நான் வினாவை கேட்கின்றேன், நீங்க எல்லோரும் சேர்ந்து வாயத்திலிருந்து சத்தமா விடைகளை சொல்லுங்கள். Why are you taking extra classes? Fabulous. You got it. Conversation 3. நீங்கள் அறிமுகத்துக்கு, அதாவது பிரசன்டேஷனுக்கு எப்படி தயாராகிறீர்கள்? நாங்க ஒருத்தரை பார்த்து இப்படி ஒரு வினாவை கேட்கின்றோம். ஆங்கிலத்தில் கேட்டு பார்ப்போமா? How do you prepare for presentations? How do you prepare for presentations? அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். நான் எப்போதும் அறிமுகத்திற்கு முன்னர், அதாவது பிரசன்டேஷனுக்கு முன்னர் என்னுடைய குறிப்புகளை மறுபடியும் படித்து அது தொடர்பான விடயங்களை என்ன செய்து கொள்வேன்? புதுப்பித்துக் கொள்வேன். அதாவது புதுப்பித்துக் கொள்கிறேன். ரெகுலர் ஆக்டிவிட்டி. எப்படி எப்பவும் நான் செய்யறேன். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். வாங்க சொல்லி பார்ப்போம் ஆங்கிலத்துல. I always brush up my notes before presenting. I always brush up my notes before presenting. மறுமுறையாக இந்த உரையாடலை சொல்லி பார்ப்போம். How do you prepare for presentations? I always brush up my notes before presenting. இப்போ வினாவை நான் கேட்கின்றேன், விடைகளை நீங்கள் அனைவரும் வாயை திறந்து சத்தமா சொல்லி பாருங்க. How do you prepare for presentations?
Wow, great, you got it. Now, this is the quiz time. Now, this is the quiz time. What does brush up mean? Choose the correct sentence. Fill in the blank. She is blank her French before the trip. Translate to Tamil. I needed to brush up my English. Now, don't forget to comment your answers. Practice makes you perfect. கமெண்ட் பண்றதுக்கு மறக்காதீங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி கொள்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கு. Great job today. Now start brushing up your skills to become better every day. மறுபடியும் மறக்காமல் மற்றும் ஒரு புதிய வார்த்தையுடன் மீண்டும் சந்திப்போம். If you found this video fruitful, please don't forget to like, share and subscribe. Thank you for watching.